இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுடைய குன்னூர் தேர்தல் பிரச்சாரம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அறிவிச்சிருக்காரு திமுகவுக்கு எதிராக. அது மாதிரி பல்வேறு அறிவிப்புகள் சொல்லியிருக்காரு. திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்தி தேர்தல் வியூகங்களை வகுத்திருக்காங்க. அதை பற்றிய விஷயங்களும் அண்ணாமலை அவர்கள் நேற்று டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை வைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றைய நாளிதழ் வந்திருக்குது. இதை பற்றி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே, நான் சொன்ன மாதிரி தானே இன்றைக்கி குன்னூரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு மறுபடியும் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். அது போகவில்லை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அண்ணன் செங்கோட்டையன் ஊரில் பயங்கர ஒரு உற்சாக வரவேற்பு அதையும் கொடுத்துருக்குறாங்க. அது தொடர்ந்து குன்னூரில் அவர் பேசும்பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மீது அடுக்கியிருக்கிறார். அது ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த குவாரியில் இருக்கிற மக்களுக்கு, அந்த தொழிலதிபர்களுக்கு அரசாங்கமே மிரட்டுறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. 1,00,000 டன் வரைக்கும் உற்பத்தி ஆகுது தேவைப்பட்டு இருக்கிற இடங்களில். இது கணக்கெடுத்தால் 200 கோடி ரூபா ஒரு மாத ஊழல், 6 மாதத்தில் 2000 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு பகீர் குண்டை வீசியிருக்காருண்ணே. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக எடப்பாடி பழனிசாமியே பேசுகிறாரு, எதிர்க்கட்சி தலைவரே பேசுகிறாருன்னா அதில் டீட்டெயில் எடுக்காமலாம் பேச முடியாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ன்றது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. கல்குவாரி சொல்லவே தேவையில்லை, தமிழகம் முழுவதும் எந்த அளவு இருக்குன்னு. அப்போ அதில் இப்போ தேர்தல் நெருங்கிறதுனால தேர்தலை ஒட்டி இவர்கள் அந்த நிதியை இது பண்ணுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல். அவர் குன்னூரில் போனதுனால இந்த தகவல் இப்பொழுது கூடுதலாக அவர் மூலியமாக வெளியில் வந்திருக்குது. எங்கே மணல்லேருந்து எல்லாத்துக்கும் நடவடிக்கைன்னு வந்தால் தானே. கண்டிப்பாக நீங்கள் எது எடுத்தாலும் லாஸ்ட்டில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தலாக்காய் நிற்கிது. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து இதே இந்த பிரச்சாரத்துக்கு கூட்டத்தில் அவர் பல்வேறு அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காருங்க. அதில் ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை, படுகிற இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணுங்கிற ஒரு கோரிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் சேர்த்துடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு குறிப்பிட்டு மிக ரொம்ப முக்கியமான ஒரு இது தேயிலை தொழிலாளர், அங்கே உள்ள தேயிலை காஞ்சி போச்சுன்னா மானியத்தை ஏற்கனவே ஏடிஎம்கே கவர்மெண்ட் வழங்கிட்டு இருந்துச்சு, டிஎம்கே அதை நிப்பாட்டியிருக்காங்க, அதை மீண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இவர் பல்வேறு அரசியல், அதாவது நான் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் இது அவங்க இருக்கிற கட்சிக்காரங்களை உற்சாகத்துக்கு படுத்துறாரா, அதை மக்கள்கிட்ட நேரடியாக கலந்துக்கிறாரா? இப்போ தேயிலையில் பச்சை தேயிலை இந்த மாதிரி பல ரகங்கள் உண்டு. அதில் இந்த மாதிரி பாதிக்கப்படுற விஷயங்களில் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இந்த அரசு எடுத்த நடவடிக்கை, அவர் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இந்த மாதிரி பிரச்சனை போனால் மக்கள் அவங்களுக்கு தான் தெரியும் பாதிக்கிற பிரச்சனையை. அதை எடுத்து நான் வந்தால் இதை சரி பண்ணுவேன்னு பேசுதுன்றது அதிமுக பக்கம் அவர்களை நோக்கி நகரம். இன்னொன்று வாக்களிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது முதல் ரவுண்டு. அடுத்தடுத்த ரவுண்டு வரும்பொழுது இந்த கோரிக்கையை வழிபடுறது ப்ளஸ் தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வராருன்னா அது அந்த மக்கள் அவரை நோக்கி நகர்றதுக்கான ஏற்பாடு. நம்ம திமுக தேர்தல் அறிக்கையிலேயே அவங்கள படுகிற மக்களுக்கு நாங்கள் அவங்கள எஸ்டி, ஆனால் இது வரைக்கும் பண்ணலை. அங்கே எம்பியும் நம்ம சமூக நீதி ஆசாரம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதை தான் நம்ம விஜய்க்கு சொல்கிறது, நீங்கள் இவரை பார்த்து கற்றுக்குங்க. ஒரு தொகுதியோ ஒரு மாவட்டமோ எங்கே போகிறாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ப்ளஸ் ஆலோசனை பண்ணுறது ப்ளஸ்ஸு க்ளீன் டீட்டெயில் எடுக்கிறது. அதிமுக ஆட்சியில் பண்ணது இவர்கள் அதை கைவிட்டது என்ன, நாங்கள் வந்தால் அதை மீண்டும் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பல தரப்பட்ட வகைகளில் தொட்டு பேசும் பொழுது அந்த லோக்கல் ஜனங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. இவங்க வந்தால் நம்ம பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல 10-50 ரூபா பேசிட்டு நான் பண்ணுவேன், நீங்கள் பேசுகிற சப்ஜெக்டே உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி மக்களோட கனெக்ட் ஆவீங்க? உங்களுக்கு என்ன இருக்கும்? அதிகாரி தான் ஆட்சி நடத்திட்டு இருப்பான், இவர் பனையூர்லேயே உட்காந்துட்டு இருப்பார். அப்போ அந்த விஷயங்களில் தான் சொல்கிறது. திரும்ப எடப்பாடி பழனிசாமியை நம்ம உதாரணம் காட்டுறோம்னா மக்களோட கனெக்ட் ஆகிற விஷயங்கள பேசணும், மக்களுக்கான விஷயங்களில் கவனம் இருக்கணும். ஆட்சிக்கு இவர் பேசுகிறது எல்லாத்தையும் செஞ்சிருவார் நம்ம உறுதி சொல்ல முடியாது, ஆனால் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அதை போட்டு நெருக்கி பண்ணாங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இதெல்லாம் பண்ணியிருக்காரு அவர். அதனால் இந்த தடவை அதனால தான் அவருக்கு பார்த்தீங்களா கூட்டத்தை, குன்னூர்லேயும் சரி கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் சரி, என்ன சொல்லுவாங்க, உன் ஏரியாவில் தாண்டா கள்ள ஓட்டு அதிகம் போட்டேன்னு ஒரு 10 சொல்லுவாங்க, அமைதிப்படையில். அந்த மாதிரி உன் ஏரியாவுக்கு வர்றேன் பார்த்துக்கலான்ற மாதிரி பண்ணியிருக்காங்க.
இந்த கூட்டங்கள் கூட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கூட இல்லை. இல்ல. ஆனால் பெருசாக பத்திரிகையாளர்கள் அந்த சில பேர் பெய்டு நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையிலேயே பார்க்கலன்னா உருட்டுறாங்க. எல்லாமே ட்ரோன் ஷாட் தானே. ட்ரோன் ஷாட் எங்கேருந்து பார்த்தாலுமே இல்லை, இது அந்த ஒரு கூட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டங்களும் அந்த கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வைக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் இருந்தது என்னன்னு. ட்ரோன் ஷாட்டே எடுத்துக்கங்க, நாகப்பட்டினத்தில் அந்த அண்ணா சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய காலியாக இருந்தது. நீங்கள் இஷ்டத்துக்கு கூட்டம்னா அங்கெல்லாம் ரொம்ப இருக்கணுங்க, ஜே 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 நிற்கணும். ஒரு இந்த இதில் திருச்சியில் சேர்ந்த அளவு கூட இங்கே வரலையே, வரல கூட்டம். திருச்சியிலே இருந்த அளவு கூட அரியலூரில் இல்லை. அப்போ இவர் ரெகுலராக போயிருந்தா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண மனிதர், முதலமைச்சராக இருந்தவர், சினிமாலாம் நடிகலை. அடிக்கிறேன். அவருடைய பிரபலமே முதலமைச்சராக இருந்தார், பேசுகிறாரு பண்ணுறாரு, காட்சி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். உங்களுக்கு அப்படி இல்லையே, நான் வந்தால் ஸ்தம்பிச்சிடும் அது இதுன்றீங்க. ஆனால் நாகப்பட்டினத்துலேயே கூட்டம் இல்லை. ஆனால் சொல்லிக்கிறது என்னமோ இப்போ எப்படின்னா இவங்களும் இன்ஃப்ளூயன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக மாதிரி இவர்களும் இன்ஃப்ளூயன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்களை வச்சு பேசுகிறது, அதில் பிரபலமான பத்திரிகையாளர்களை திமுக ஆவாதவர்கள்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு என்னென்னா நாராசாரமாக இருக்குது. ஏய் என்னையா அப்படி பேசுகிறீங்க, விஜய் வந்து வேறு லெவலு, இப்போல்லாம் விஜய் பெரிய அரசியல்வாதி ஆகிட்டாருன்னா இப்போல்லாம் நாதஸ் திருந்திட்டான்ற மாதிரி இருக்குது. என்னையா இது, கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்குன்னா கூட நம்ப முடியாத, பேசின பேச்செலாம் வந்து தலைகீழ இருக்குது, பேசுனதே தப்பான தகவல் இருக்குது, அந்த தப்பான தகவலுக்கும் முட்டு கொடுக்குற வேலைலாம் நடக்குது. ரயில்பட்டி தொழிற்சாலை அவர் பற்றி பேசுனது மிக சரிங்கிறாங்க. சரின்றாங்க. அது திருச்சிக்கு மாற்றினதுன்றத, அப்போ திருச்சிக்கு மாற்றினா வேறு என்ன பண்ணுவாங்க, இங்கே இருந்து மூட தான் செய்வாங்க. ஷிப் பண்ணியிருக்காங்க, நீ மூடிட்டாங்கன்றீங்க. 90ல் மூடின ஆலையை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி குடிநீர் பிரச்சனை காவிரி நீருன்றீங்க. அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு பழைய பேட்டிலாம் எடுத்து நம்ம இது பண்ணுறது. குடிநீர் பிரச்சனையை தாண்டி காவிரி நீருன்றது விவசாயிகள் சார்ந்த பிரச்சனையாச்சு. அப்போ அதில் வந்து இவர் ஏன் பேசலை, ஏன் கர்நாடகாவெலாம் தொடவே மாட்டேங்கிறாரு அப்படின்றதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க, பொதுவான விஷயங்கள் பேச மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் வச்சிருக்கிறது, ஊட்டியில் குன்னூர் ஏரியாக்களில் வந்து நகராட்சியோட அந்த கடைகள் வந்து இருக்கிற விஷயங்கள். அதை வந்து கடைகள் வந்து இடிச்சிருந்துருக்காங்க, பயன்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. திருப்பி அதை வந்து கட்டுமானம் வந்து ரொம்ப மெலிவாக நடந்துட்டுருக்கு, அதுக்குண்டான கட்டுமானங்கள் சரியாக செயல்படலைங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி விலைவாசி உயர்வை பற்றி பேசியிருக்காருண்ணே. அவர் குறிப்பிட்டு சொன்னது வந்து கூட்டுறவில் நான் ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது நாங்கள் வந்து விலைவாசி கட்டுமாட்டு வாரியம்னு சொல்லிட்டு ஒரு வாரியத்தை வச்சுருந்தோம், அது இப்போ எங்கெங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கேட்டிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க இந்த விலைவாசி கட்டுப்பாட்டா? ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு பால் பொருட்கள் விலையை குறைக்க சொன்னாங்க. பால் பொருள் விலையை ஏற்றி அந்த ஏற்றுனதுக்கு ஜிஎஸ்டி, அதை ஏற்றி இறக்குறாங்க. இப்போ நம்ம இது போடுவாங்கல்ல, அதீத விலை குறைப்பு ஆடிட் மாத தள்ளுபடின்னு அந்த பொருள், அப்புறம் இந்த மெகா சேல்லாம் போடுறாங்கல்ல. நீங்கள் மெகா சேலில் ஒரு பொருள் விலைக்கு போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க, 2000 பொருள் 4000 போட்டு 50% அப்படின்னு போட்டு 2000 போட்டிருப்போம். நீங்கள் அதை போய் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா அதே 2000 தான் இருக்கும் அந்த பொருள் விலை. அப்போ எப்படி மெகா சேலில் நீ வந்து 50% குறைக்கிற? சரி, அந்த மாதிரி எல்லா பால் நிறுவனங்களும் பால் விலையை குறைக்குது, நெய் விலையை, பருப்பு, மற்ற விஷயங்களில் வெண்ணெய் இதெல்லாம் குறைக்கிறாங்க. இவங்க பார்த்தா இப்போ தான் ஒரு ஏற்றி அதில் இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சனால குறைக்கிறது பார்த்தா கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணி பண்ணுறாங்கன்னு அது அன்புமணி குற்றச்சாட்டு வைக்கிறார். இதை சேனல்கள் வந்து கொஞ்சம் கூட தொடாமல் விலை குறைகிறது அப்படின்னு போட்டு அவங்க கொடுத்த பட்டியலை அப்படியே போடுறாங்க. அப்போ நுனிப்புல் மேயிற வேலை, கொடுத்ததை போடுற வேலைன்னு. அப்போ அன்புமணி ராமதாஸ் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இவர்கள்னா பதில் சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் விலை உங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து வாங்க முடியுமோ எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்போ பார்த்தோம்ல, பத்திரப்பதிவு இது அந்த வேல்யூ வந்து கைட்லைன் வேல்யூ வந்து 30% அதை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு அரசாணை போட்டு அந்த அரசாணை வந்து முறையாக உயர்த்துறதுன்றது அப்போ வரப்போகுது. அதனால் நீங்கள் இப்போவே உயர்த்திங்க, வாங்கிக்கிங்க, முன்கூட்டியே வாங்கிக்கிங்கன்னா அது எப்படி அது கரெக்டாக இருக்கும்? எந்த அரசாணையும் இல்லாமல் அது கைட்லைன் வேல்யூ ஏற்றுறீங்கன்னா பத்திரத்தாள் கட்டணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக. அப்போ அது என்ன கணக்கில் வரும்? அது எல்லாமே வெறும் வாய்மொழி சொல்லாதான் இருக்குது இவங்கள்ட்ட, வேறு எதுவுமே. வாய்மொழி சொல்லுன்றதை விட ஜனங்கள்கிட்ட எவ்வளோ சீக்கிரமாக அந்த விஷயங்கள்லாம் பணத்தை பிடுங்கலாம், ஜனங்கள்கிட்ட வந்து பணத்தை பறிக்கிற வேலை அப்படின்றது தான் போகுது. கண்டிப்பாக. திரும்ப இவர்கள் சொல்கிற நிதி பல பிரச்சனைகளை தள்ளாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எந்த அளவில் மக்கள்கிட்ட வந்து வாங்கலான்றது தான். கரண்ட் பில் கூட இந்த தடவை ஏற்றிருப்பாங்க அந்த வருஷம்.
தேர்தல்ன்றதுனால விட்டு விட்டுட்டாங்க. வச்சிருக்காங்க. இல்லாட்டி பெரிய சிக்கலாகிடும் நமக்கு. கண்டிப்பான. இதை தொடர்ந்து திமுக வந்து தேர்தலுக்கு தயாராகிட்டு வந்துட்டாங்க. பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவங்க தேர்தலுக்கு தயாராகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு எம்பிக்களோட கூட்டம் நடந்திருக்கு. எப்போவுமே ஒரு எம்பி கூட்டம் நடந்துச்சுன்னா ஒரு அறிவிப்பு வரும். எஸ்ஐஆரை பற்றி இன்னைக்கு எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை மத்திய அரசு கண்டிச்சு எம்பிக்கள் இப்படி காலையிலே தான் போட்டிருந்தாங்க, இந்த கூட்டத்தில் எஸ்ஐஆர் பற்றி முடிவெடுக்க போகிறாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் ஆளுக்கு 3 தொகுதி கொடுத்துருக்கேன், 4 தொகுதியை கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவங்கள தேர்தல் பொறுப்பாளராக போட்டாப்புல. என்ன பிரச்சனைனா, நீங்கள் பாருங்கள், திமுகவில் திரும்ப திரும்ப பொறுப்பாளர் நியமனம், தேர்தல் மண்டல பொறுப்பாளர் நியமனம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குல்ல. அதோடைய அடிப்படை என்னென்னா, வெளியில் தான் இவர்கள் படம் காட்டுறாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வைக்கின்ற மாதிரி இவர்களுக்கு நன்றாக தெரியுது. ஆன்டி இன்கம்பன்சி பக்காவாக வேலை செய்யுதுங்க. ரெண்டாவது, விஜய் பிரிக்கிற வாக்குகள்னால நமக்கு பெரிய அடி இருக்குதுன்னு தெரியுது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு, அதை ஈடுகட்டுறதுக்கு எல்லாரையும் உள்ளே இறக்குறாங்க. ஆனால் ஜோக் என்னென்னா, இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கோஷ்டி பூசல் இருக்குது. இந்த பத்திரிகைகளையும் மற்றவங்களையும் கண்ணை மூடுக்க சொல்லிட்டா, எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டா அது வெளியே வராமல் இருக்குமா? அந்த மாவட்டங்களில் தெரிஞ்சிருப்பேன். வேலை செய்கிறது கட்சிக்காரன் பத்திரிக்காரன். ஆமாம். அப்போ அந்த என்ன தான் மூடி மறைச்சாலும் நடைமுறை யதார்த்தன்றது பெரிய அளவில் கோஷ்டி பூசல் முட்டிகிட்டு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் சம்பாத்தியம் மற்ற விஷயங்கள்லாம் மோனோபாலியாக தான் இருந்தது. கீழே இது வரைக்கும் யாரும் பெரிய அளவில் சம்பாதிக்கலன்ற கோபம் இருக்குது. அதை இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஆளை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஈடுகட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் யானை பசிக்கு சோளப்பொரி தான். அப்போது தேர்தலில் நீங்கள் பணம் இறக்குறதோ மற்ற இது பண்ணும்போது யார் யார் எப்படி நடந்துருவாங்கன்னு தெரியும். இன்னொன்று, கட்சிக்காரர்களை இவர்கள் நடத்துகிற விதம் கம்பெனி முதலாளி கம்பெனி ஊழியர்கள்ன்ற மாதிரி போயிடுச்சு. கட்சிக்காரங்க அவர்கள் தன்னெழுச்சியாக நமக்கு வேலை செய்யணும், பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யணும், அபிமானம் இருக்கணும், தலைமை மேலே தலைமை வரணுன்றது இருக்கணும். அந்த மாதிரிலாம் போய் இதை நீ செய்யலைன்னா அவ்வளோதான், இதை செஞ்சுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், ஆர்டர் இங்கே போய் இதை பண்ணணும், ஒரு ஆள் இவ்வளோ பண்ணணும், ஒரு ஆள் இவ்வளோ பண்ணாலும் அதில் ஓபி அடிக்காமல் அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்ற லெவலுக்கு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி அந்த இது ஒரு இதற்காகத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரில் சொல்லுவாப்லையே, எங்கே இருக்க எனக்கு அந்த முதலாளிகிட்ட ஃபோனை போடுங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சாங்க. அப்போ அதோடைய விளைவு என்னென்னா, கட்சி மேலே எப்படி பற்று வரும், கட்சி தலைவன் மேலே முதல்ல எப்படி பற்று வரும். இன்னும் பல பேருக்கு சீட்டு இல்லைன்றது மாதிரி போகுதுன்னு உலாகிட்டு இருக்கு. அப்போ அவன் எப்படி வேலை செய்வான்? ஏன் இல்லைன்னு போகுதுன்னா கோஷ்டி, அப்புறம் அமைச்சர்கள், வேண்டியப்பட்ட அமைச்சர்கள், வேண்டாத அமைச்சர்கள், இந்த 2 பிரிவு இருக்குது. அப்போது வேண்டிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்தவங்க தான் இருப்பாங்க. வேண்டாத அமைச்சர்கள்னால் திமுகவில் இருக்கவன், மாற்றந்தோட்டம் தலை காஞ்சவன், இந்த மாதிரி தான் இருப்பான். இதை தாண்டி மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களாகவே இருக்கிறவங்க திரும்ப சீட்டு கிடைக்கிறது, மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களாக இருந்து அமைச்சராக முடியல, எந்த மாற்றமும் வரல, இவர்களே திரும்ப திரும்ப தான் வரப்போகிறாங்க, புதுசாக யாருக்கும் வரப்போகிறதில்ல அப்படின்ற இது. அப்புறம் சின்னவருக்கு வேண்டியப்பட்டவர்கள், புதிதாக சின்னவரை துதிபாடி அப்படியே சுற்றிட்டு இருக்கிறவங்க, ராஜீவ்காந்தி போன்றவர்கள், இப்படி தான் ஒரு இது இருக்க தவிர, அப்புறம் அமைச்சருடைய வாரிசுகள், மேல்தட்டு இவங்களுடைய வாரிசுகள், இதெல்லாம் தான் இருக்க தவிர, கட்சிக்கு உழைச்சவன் வர்றான், இவர் புதுசாக வந்திருக்காரு, மாவட்டத்தில் வர்றாரு, இந்த மாவட்டத்தில் ஒரு சிறப்பாக செயல்படுறாரு, தலைமை இவர் அரவணைச்சு தூக்குது, அதெல்லாம் இப்போல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, எதையாவது பண்ணணும்னு. அதில் ஒன்று இந்த வெளி வேலையை நல்லா பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு கருத்தை உருவாக்குறது, ட்ரெண்டை உருவாக்குறது, நரேட்டிவு, பத்திரிகையாளர்கள் பயன்படுத்துறது, சேனல்கள் மற்ற இதெல்லாம் பண்ணுறாங்க. கட்சிக்குள்ளே இவங்களால் எதுவும் பண்ணி பெருசாக செயல்படுத்த முடியல. வெளியில் வேணால் அந்த ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் கூட நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, அபிமானம் அந்த மாதிரி பயம் இல்லை. கம்பெனி முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் அந்த எம்ப்ளாயிக்கும் எம்டிக்கு மேலே இருக்கவங்களுக்கும், நமக்கு எம்டிக்கு கீழே இருக்கிறவன் பாஸு, இப்படி எல்லா அடுக்குக்கும் பயப்படுவான்ல, அந்த மாதிரி இப்போ இருக்குது. அதான் பிரச்சனை. இது இடையில திமுகவோட கலாச்சாரம் எப்பவுமே பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலர் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கும் அவங்க கட்சி சார்பாக நிற்கக்கூடிய தொகுதிகளில் 3 பேரை மாவட்ட செயலர் தான் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை கலைஞர் அவர்கள் அது மண்டல பொறுப்பாளர்கள் மூலமாக அதுக்கப்புறம் அது கலந்தாலோசிச்சு யார் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு மிஞ்சி போனால் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் வேணால் மாற்றலாம். ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் வேணால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இப்போ ஃபுல்லாகவே இது என்னமோ கார்ப்பரேட்டில் உனக்கு போஸ்டிங் போட போகிறான், இந்த தொகுதியில் நீ போய் நில்லு, இந்த தொகுதியில் போய் நீ நில்லுன்னு சொல்லிட்டு
அதுவும் சீனியர்களுக்கு மதிப்பு சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு வருது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு, பயங்கர குற்றச்சாட்டு இருக்கிறது. 2 முறைக்கு மேற்பட்ட முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மீது கடும் அதிருப்தி இருக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2 முறை இல்லை, முதல் முறை இது. இப்போ எழிலன் இருக்காரு, அது மாதிரிலாம் ஒன்றுமே பயங்கரமான அதிருப்தி. தாவேலு என்ன பெருசாக இது பண்ணிட்டார் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. கருணாநிதியை மாற்றுறாங்க, மாற்றிட்டு ஜெயன்பழகன் பையனை கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு தடவைக்கு மேலேயே நல்ல பேர் வாங்க முடியல. அப்படியா? இன்னொன்று இவர்கள் யார் மக்கள்கிட்ட போய் நீங்கள் டி நகர் மக்கள்கிட்ட அந்த எம்எல்ஏ இல்லை மயிலாப்பூர் மக்கள்கிட்ட கட்சிக்காரங்கள்ட்ட தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் யார் எம்எல்ஏன்னு இது ஒன்றும் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இவர்களுடைய செயல்பாடு. எம்எல்ஏ அலுவலகத்துக்கு வர்றதில்ல, அலுவலகத்துக்கு வந்தால் அந்த இதை வாங்குறதில்ல, புகார் கிரிவன்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் தானே ஜனங்களை வந்து கொடுத்துட்டு மக்களை எம்எல்ஏ பார்த்து பேசணும் அது இதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களும் இப்போ நிறுத்து போச்சு. எல்லாருமே கட்சிக்காரங்க எல்லாருமே இது இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்காங்க, வீடியோ போட்டுன்னு இருக்காங்க. என்னென்னா ஒரு 25,000-30,000 ஒரு ஆளை வச்சுக்கிறது, ஒரு நல்ல இளைஞரை வச்சுக்கிட்டு கூடவே கூட்டு சுற்றுறது. அவன் நடந்தால் கீழே காலில் ஷூ கீழே தீப்பொறி பறக்கிற மாதிரி, பின்னாடி அப்படி தீச்சுவாலை வர்ற மாதிரி, அப்புறம் தீம் சாங்ஸு, ரஜினி இதெல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி பாடெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, அப்புறம் அவர் போய் இப்படி நடந்தால் ஸ்லோ மோஷன் நடக்கூட்டு எடுக்கிறது, அப்புறம் மக்களை பார்த்துட்டு வந்தால கார் கதவை மூடுறது, இது மாதிரி தான் போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைண்ணா, அப்படி இருந்தால் கூட அதில் கூட ஒரு ட்விட்டரில் கூட ஒரு அமைச்சரையோ ஒரு எம்எல்ஏவோ போய் நம்ம அணுகிறோன்னா அந்த ட்விட்டில் அவங்களுக்கு பண்ணால் கூட அதை கூட அவங்க சென்றடைய மாட்டேங்க. அது அவங்கள்ட்ட இருந்தால் தானே. அவருடைய அட்மினே வேற இல்லை. ராஜாவுக்கு சொன்னாங்கல்ல, இது எல்லாருக்குமே அட்மின் அவங்க கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குவாங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொன்னீங்களா மாவட்ட செயலாளருடைய கருத்து கேட்கப்படுது. ஆனால் இறுதி முடிவு அவருக்கு தான் கிடையாது. மாவட்ட செயலாளர் அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்ஜெக்ட் பண்ணார்னா என்ன அப்ஜெக்ட்டு, அவ்வளோதான். அதை தாண்டிலாம் மாவட்ட செயலர்லாம் கிடையாது, மற்ற ஆட்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கிளப்பியிருக்காங்க காங்கிரஸ். எங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது தெரியுதா? ஆமாம், அது கரூரில் உள்ள அதில் கவிதாங்கிற ஒரு பெண் அவங்க சேர்த்துருக்காங்க, மகளிர் அணியில் உள்ள மாநில தலைவரை சேர்த்துருக்காங்க நம்ம திமுகவில். கூட்டணி தர்மத்தை மீற ஆரம்பிச்சிட்டு, ஏற்கனவே வைகோ கட்சியிலேருந்து ஒரு ஆளை சேர்த்துருந்தாங்க, 3 பேரை சேர்த்துருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் அந்த போனவங்க மேலே வைகோ கோவம் வரல. ஆமாம், அவங்க போனவங்கள மேலே இல்லை, போனவங்கள சேர்த்தவங்க மேலே கோவம் வரல, பார்ப்பனவர் மேலே கோவம் வந்துடுச்சு. அந்த போனவங்கள்ட்ட பேசிட்டாரான் அவர், அதனால கட்சி விட்டு கட்சி மலை சத்தியாக. இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பயங்கர அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. ஒரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், பொதுச் செயலர் வந்து முரளிதரன் செல்வ பிறந்தக்கு அறிக்கை விட்டாரா? இல்லை, அவ்வளோதான். அவர் ஏற்கனவே திமுக தானே இருக்காரு. ஆமாம். அதனால இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த வேலையை பண்ணவே கூடாது. மல்லை சத்தியாவும் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, அன்னைக்கு புலம்பி தள்ளினதுனால இப்போ மல்லை சத்தியம் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி கூட்டணி தர்மன்றது வந்து கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் இருங்க, இல்லாட்டி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் கடந்து வரல. அவர் என்னென்ன ஏற்கனவே அந்த கரூர் எம்பிக்கிறாங்களே, அவங்களே திமுக தானே இருக்கிறாங்க. திமுக ஏன்னா செந்தில் பாலாஜி தான் அவங்க எல்லாமே சகோதரர், எல்லாம் வளர்ச்சிக்கு வெற்றிக்கு எல்லாத்தையும் பண்ணது. ஜெயிலேருந்து வந்தப்போ அவங்க பார்த்தீங்களா பேசுனது? ஆமாம், மாற்றுக் கட்சி எம்பியும் மாற்றுக் கட்சி முன்னாள் அமைச்சரும், அப்போ அமைச்சர் தானே பேசுனதெல்லாம் பார்த்தீங்களா? அதனால் அந்த மாதிரி வந்து அவர்கள் கிட்டத்தட்ட காங்கிரஸில் தான் திமுகவில் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஏற்பாட்டில் சொல்லி இது நடக்குது. காங்கிரஸ் வந்து தன்மானம்ன்றதுலாம் வந்து ஒருத்தர் ஆதரவாக பேசிகிட்டு இருப்பார், ஆதரவாக பேசுகிறவரை திட்டி திமுகவை ஆதரித்து ஒருத்தர் பேசுவார். அந்த மாதிரி பீட்டர் அல்போன்ஸ், ஈவிகே சிலங்கவன், இப்போ கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. ராஜேஷ்குமார் ஒரு சைடு பேசினார்னா செல்வ பிறந்தகை அதை மாற்றி பேசுவார். சசிகாந்த் செந்தில் நேற்று பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவரும் பேசியிருக்காரு. கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, கன்னியாகுமரியில் கூடுதல் தொகுதியில் கேட்டு பெறுவோம், ஆட்சியிலும் பங்கு கேட்போன்றாரு. அடுத்த தலைவருக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. மற்றபடி சசிகாந்த் செந்தில் எதை பேசினாலும் மீடியாவில் ரொம்ப பெருமைப்பாக இருக்கும். நேற்று ஒன்றுமே இல்லையானே. ஏன்னா பேசுறது எஜமானர்களுக்கு எதிராக. அதனால ஒன்று எஜமானர்களுக்கு எதிரானா எஜமான்ட்டே பர்மிஷன் கேட்பாங்க. முன்னெல்லாம் நாங்களாம் செய்தி போடணுன்னா இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா நல்ல செய்தி எடுங்க, முடிஞ்சால் அவர்கிட்ட ஒரு வெர்ஷன் வாங்கி போடுங்க, இல்லை வேறு யாராவது என்ன சொல்கிறான்னு கேளுங்கன்னுவாங்க. இப்போலாம் ஐயோ தூக்கி போட்டுரு, வேணாம் இந்த மாதிரி முக்கியமான செய்தியில் வேண்டாம். இந்த சார்பு கட்சி இப்போ பத்திரிகையிலே நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ அந்த கட்சி எந்த சார்பு பத்திரிகையோ அந்த நியூஸை பெரும்பாலும் ஏற்ற மாட்டாங்க.
இல்லாட்டி வேறு வழி இல்லை அப்படின்னா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படி போடுங்க, தண்ணி ஊற்றிடுங்கன்னுவாங்க. அதில் அந்த மாதிரி தான் செய்தி வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. படவே படக்கூடாது, தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சைடே போகாது, அப்படி திரும்பி போயிடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து இவங்க தானே சொன்னாங்க, பாஜக அதிமுகவை கவியர். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குதுங்க. இதில் அவர் முரளிதரன் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு, செந்தில் பாலாஜி பிள்ளையார் சொல்லி போட்டார், இனிமேல் இது அடுத்து எங்கெங்கே போக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. எங்கெங்கே போக போகுது, எல்லாம் வெளியே போக போகுது, கூட்டணி கட்சிகள் அந்த மாதிரி தான் போகும். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, தமிழகத்தை தலைகுனிய விடாமல் பாதுகாக்கிறது முதல்வர் தெரிந்ததால வந்துட்டாங்க. அப்போ தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம்னா 4 வருஷமா தலை குனிஞ்சதா ஏன்னு தெரியல. எப்படி இது இப்போதான் டக்குன்னு தலையை நிமிடுறாங்க போல இருக்கு. அப்போ இவ்வளோ நாள் அப்படி கந்தது, விடமாட்டேன் நிமித்திட்டு இனி விடமாட்டேன்ட்டாங்களா, எப்படி இது புரியல எனக்கு. தமிழகம் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து இருக்குதுன்னா அது வேற விஷயம். ஆமாம், தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்னா அப்போ தலை குனிகிற அளவுக்கு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு தெரியலையே, அது விடவே மாட்டேங்காங்களே விஷயமே. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம். சரிப்பா, ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் விட மாட்டீங்க, எதுக்காக, என்ன திடீர்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம். இல்லைங்க, என்ன விஷயங்க, எதனால ஏதாவது தலைகளை குனிகிற மாதிரி ஏதாவது மேட்ரு வந்துச்சா, தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அவ்வளோதான் போ. அதுக்கு வேற இது வேற எடுத்துக்கிறாங்கன்னு சபதம் எடுக்கிறது, உறுதிமொழி சபதம் வேற ரொம்ப காண்டாகுது. ஏன்னா சரகச்சு கை வேற ஆடினுது. நீ வேற என்னையா, நீங்கள் எல்லா கூட்டத்துலேயும் வந்து மாவட்டம் வட்டம் கையை தூக்கின்னு இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு. இது எல்லாம் இவங்களை நான் காமெடியாக இருக்குங்க. திமுக காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. கண்டிப்பாக வேணா 2 அரை விடுவோம்னா அரை விடுவோம். ஆனால் அவங்க கையை தூக்கி நின்றுன்னு இதில் வேறு தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து தமிழுன்றாப்புல இன்னைக்கு இவரு சரி அந்த பேர்னா நம்ம அன்பில் மகேஷ், தமிழை விடமாட்டோம், தமிழை வாழ வைப்போம். ஏய், உங்கள் ஐடிவிங்கில் ஒருத்தனையாவது தமிழில் திட்ட சொல்லி பார்ப்போம். எல்லாம் தங்கிலீஷ். இத்தனை திட்ட தான் செய்ய சொல்கிறோம், இது திட்ட தான் சொல்ல சொல்கிறோம். திட்ட தான், வாழ்த்துக்கள் கவிதையெல்லாம் எழுத வேண்டாம், திட்டுறல்ல அதே தமிழில் திட்டு பார்ப்போம். வாடகைக்கு எடுத்துக்கிறல்ல அவனை தமிழில் எழுத சொல்லு, ஒத்துக்கலாம் அப்படின்னா. ஆனால் தமிழை வாழ வைப்போம். கிளாஸ் ரூமை இடிந்து போனாலும் கவலை இல்லை, சாரை மேலே இருந்து பெயர்ந்து விழுந்தாலும் பரவாயில்ல, 1 வருஷத்துக்குள்ளேயே விழுந்தாலும் பரவாயில்ல, தமிழை வாழ வைத்தே தீர்வோம். மண்டை உடைந்தாலும் பரவாயில்லை, சிமெண்ட் எந்த இதானாலும் பரவாயில்ல, கான்ட்ராக்டார் எப்படி இப்போ கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, தமிழை மட்டும் நாங்கள் வாழ வச்சுருவோம். அவனா இருமொழின்றது ரொம்ப முக்கியம். அந்த இருமொழி கொள்கையினால தான் நாங்கள் சாதித்துள்ளோம். என்ன சாதிச்சிங்க? அவர் பையன் ஃப்ரெஞ்சில் போட்டிருக்காருல்ல, அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்படி தான் நிற்கணும், பின்னாடிலாம் பார்க்கக்கூடாது. நீ அதெல்லாம் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை கேட்டு போய். ஒருவேளை மும்மொழி கொள்கை வந்து அயல்நாட்டு மொழியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்களாண்ணா? அதான் பண்ணியிருக்காங்களா ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி ஜெர்மன் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் நல்லா உள்ளே இருக்கிற இது தான். நீங்கள் வேணால் உங்கள் இதுக்கு மாற்றிக்கிங்க. ஃப்ரெஞ்சு ஜெர்மன் நான் வந்து என்இபியில் அதையும் சேர்த்துக்கிறேன், வெளிநாட்டு மொழிகளையும் சேர்த்துக்குங்க, மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வாங்க. அதையே பண்ணுங்களேன். என்ன கொடுமைனா, ஏன் இருமொழி கொள்கைன்னு தெரியாமையே இந்த விஜய் பாருங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க. முதல்ல இருமொழி கொள்கைன்னா மும்மொழி கொள்கைன்னா என்ன, நம்ம ஏன் இருமொழி கொள்கையே இருக்கணும், ஏன் மும்மொழி கற்றுக்கூடாது? தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை மற்ற ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க, நம்மள்ட்டையும் இல்லை. கேந்திர வித்யாலயம் ஓடுறிய, நம்ம ஸ்கூல்லே இருக்கு, அங்கே இருக்க. என்கிட்ட ஒருத்தர் பேசினார், அதெல்லாம் இல்லைங்க இருமொழி கொள்கை தான். ஏன்பா? இல்லை, சமஸ்கிருதத்தை திணிச்சிருவாங்க. சமஸ்கிருதத்தை எப்படி திணிப்பாங்க? நீ கற்றுக்கணும்னு முடிவு பண்ணாதானே. ஹிந்தி திணிப்பாங்க, அது கூட நீ தானே முடிவு பண்ணணும். எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே. சரி, ஹிந்தியே கற்றுக்கணுன்னா தப்பு, நீ யார் முடிவு பண்ணுறது அவன் ஹிந்தி கற்றுக்கூடாது, 3வது மொழியாக ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடாது முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்லாம் முடிச்சுட்டு, உன் பொண்ணு எங்கே படிக்குது? கேவி. அங்கே ஹிந்தி தான் என் பொண்ணு படிக்குது. அது உனக்குன்னா ஒரு நியாயம், மற்றவங்க யாருக்கும் ஒரு நியாயம். ஒருவேளை நமக்கு தெரியலங்கிறதுக்காக அந்த மொழி நம்ம வேண்டாம் சொல்கிறோமா, இல்லை நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டாம் சொல்கிறோமா? எதுவும் கிடையாது, ஓட்டுக்காக வேண்டாம். அதை எல்லாரும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னன்னு புரியாமையே ஹிந்தி உள்ளே வந்துடும். தமிழ் வாழ்ந்துச்சா சொல்லுன்னா தமிழ் வாழல. அதனால் இவர்கள் இதுக்காக இப்போ நீட்டு பற்றி ஜனங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை, அவன் கோச்சிங் போகிறான், படிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இவங்க சொல்கிறது யாராவது கேட்குறானா? ஐயோ தங்கச்சி அனிதான்னு அழுது இருந்தால் யாராவது கண்டுக்கிறாங்களா? இல்லை தற்கொலையும் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? தற்கொலைன்றது பொதுவாக இருக்கும். 10th ஃபெயில் ஆனால் கூட தற்கொலை பண்ணிக்குவாங்க. தேர்வு பயத்தால் தற்கொலை, மார்க்கு குறைந்ததால் தற்கொலை. என்ன இது? அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் இப்போ நீட்லேயும் வந்து எல்லாம் தெளிவாயிட்டாங்க. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் கண்டிப்பாக, இல்லாட்டி தேவையில்லை முடிவு பண்ணிட்டு வேறு கோர்ஸ் போயிடலாம் அப்படின்னு போயிட்டாங்க.
இது வந்து பாரதிய ஜனதாவோட முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் நேற்று டிடிவி அவர்களை சந்தித்து பேசியிருக்காருன்னு. டிடிவி அவரை சந்தித்து பேசினதுக்கப்புறம் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு வந்து தினமலரில் அவரை சந்தித்து பேசினதுக்கு உண்டானதை சொல்லியிருக்காங்க. டிடிவிட்ட இவர் சொன்னதா, அதாவது தயவுசெய்து நீங்கள் கூட்டணி விட்டு போயிடாதீங்க, பக்கு வச்சுக்கிறாங்க, என் பேர் அடிப்படுதுங்க, போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லதான் இது போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்கன்னு? அதாவது சந்திச்சது உள்ள பேசுனதெல்லாம் விட்டுருவோம். நீங்கள் எதுக்கு போய் சந்திக்கிறீங்க? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் மேலிட பொறுப்பாளரா? கிடையாது. நீங்கள் கட்சி தலைவரா? கிடையாது. இல்லை உங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்கன்னு அமித்ஷாவோ இல்லை நயினார் நாகேந்திரனோ பொறுப்பு கொடுத்தாங்களா? எதுவும் கிடையாது. எந்த அடிப்படையில் நீங்கள் போகிறீங்க? தேசிய குழு உறுப்பினரா? என்ன குழு உறுப்பினர்? தேசிய தேசிய குழு உறுப்பினர். உறுப்பினர் அவ்வளோதானே. அதில் என்ன அசைன்மெண்ட்டாக அந்த வேலையை தானே பார்க்கணும். தேசிய அவருன்னா பெரிய இவர் மாதிரி அப்படியே கோயில் தர்மகர்த்தா மாதிரி அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்க தயவு செய்து அவர், நான்லாம் வர முடியாது, நான் வரதுக்கு ரெடி. சூசைட் பண்ணுற சமம். ஆமாம், நீ வந்து அவர் யாருன்னு முடிவு பண்ணுவான். அந்த 21% வச்சுட்டு கூட்டணி கட்சிக்கு தலைவராகிறார்ல, 66 எம்எல்ஏட்ட வச்சுருக்காருல்ல, அவரை வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வரேன். உன் கூட அந்த 18 பேருங்க, அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது. இல்லை மற்றவங்க யாராக இருக்காங்களா, 21 இருந்தவங்களாம் இருக்காங்களா, அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது. இல்லை உங்கள் கட்சி தான் இப்போ இருக்கா, அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது. ஆனால் நான் வரமாட்டேன், நீ என்னை தேடி வந்துக்கிறல்ல. 10 சீட்டுக்கு ஆள் இருக்குமாண்ணே? 10 சீட்டுக்கு ஆள் இருக்கு. அவர்கிட்ட ஆள் இருக்குது, அவர் எங்கேயா நிற்க வச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓட்டு விழுமான்னு தான் கேட்குறோம். ஆளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் வந்துடும். கமல்ஹாசனே தேதி போடலையா, ஓட்டு விழுந்துச்சா? தொகுதிக்கு 8000 9000 பாவம் சீமான காலவாரி விட்டு போயிட்டாப்புல. அதனால் இது என்னன்னா, இவர் வந்து வரம்பு மீறி செயல்படுறாருன்னு சொல்ல திரும்ப பண்ணுறாரா? அப்போ மாநில தலைவராக இருந்து எவ்வளோ பண்ணியிருப்பார்? கண்டிப்பாக. இப்போ இந்த இன்னைக்கு டிபேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களா? முடிஞ்சது. இன்னைக்கு தானே அது வந்தது, போய் பார்த்தது. நேற்று போய் பார்த்துருக்காரு, சாயந்தரம் போய் பார்த்துருக்காரு, இன்னைக்கு ஈவினிங் வந்திருக்கு. நேற்று அப்போ டிபேட் நடத்த டைம் இல்லை, ஏன்னா நேற்று மத்தியானம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் நடத்திருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து இதை தூக்கிடுவாங்க. அண்ணாமலை முயற்சி பலிக்குமா, அண்ணாமலையுடைய இது என்ன, அது இதுன்னு போட்டு உருட்டுவாங்க. தனி கூட்டணி. ஆமாம், அவர் வந்து ஓபிஎஸ் முடியாட்டாப்ல, இன்னும் கொஞ்ச நாளில் பிரதமரை மாற்றிட்டுருவாங்க. அது நான் 3வது தடவை எனக்கு வேறு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன நினச்சினுக்கிறாரு அவர்? கேட்கலாம். ஓபிஎஸ் ரஷ்ய அதிபரை சந்திக்கிறாரு, என்ன சந்திக்க முடியும்? நினச்சா ட்ரம்பை சந்திக்கிறாரு. இறக்கம் இல்லையா? எவ்வளோ நான் உதவி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணிக்கிறேன். வந்த பக்கத்து ரூம்லாம் போட்டோம்ல, காலில் விழுந்து கிடந்தோம்ல, கூட 45 நிமிஷம் அவர் உட்காந்துரலாண்ணே பீச்சில், அதுவே பெரிய இது இல்லைண்ணே. 40 நிமிஷம் தியானம் பண்ணார்லண்ணே. ஆமாம், அதே எவ்வளோ பெரிய சாதனை. தரையில் உட்காந்தாருங்க, சப்பனங்கால் போட்டு, சேர் எல்லாமே உட்காந்துட்டு பாருங்க, எல் ஷேப்பில். அந்த ஷாவ்லின் மங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாருங்க அவர் என்னென்ன பண்ணுவார். இல்லை தண்ணி உட்கார சொல்லிங்கன்னா உட்காருவார். தான் பண்ணுறதை வந்து ஒரு படத்திலே நையாண்டி பண்ணுற அளவுக்கு இருக்குங்கிறது ஓபிஎஸ்க்கு அவர்களுக்கு தெரியல. இல்லை இன்னும் தெரியும் அதெல்லாம் தெரியும். அவருக்கு என்னென்னா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நம்ம இது ரொம்பதா அவ்வளோதான். இல்லாட்டி சொந்த கட்சியே ஒருத்தன் காவ கொடுக்குறது துணிவானாங்க. கண்டிப்பாக. நீங்கள் இன்னொரு கட்சியுடைய அசைன்மெண்ட்டில் இயங்குவீங்களா? நேற்று வந்து அண்ணாமலை, நீங்கள் யார், எவ்வளோ பெரிய ஆள், இன்னும் மற்றது கேட்டால் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் 3 முறை முதலமைச்சர் வந்தவர்ன்றாங்க. அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு அண்ணாமலை உங்களுக்கு ஒரு மாநில தலைவர் தான் ஒரு கட்சிக்கு. அவருடைய ஆட்டு விச்சத்துக்கு ஆடினீங்கல்ல 2022 23 அதிமுகவால் செயல்படவே முடியாத அளவுக்கு பண்ணீங்கல்ல. வெளியே என்ன பேச்சு வந்துச்சு, எதிர்கட்சியாக செயல்படுறதே இல்லையா, இவங்க அடிச்சிக்கின்னு இவங்களுடைய அடிச்சுன்னு கிடக்குறாங்க, அந்த கருத்தை உருவாக்குறது பண்ணீங்களா? சட்டசபையில் போனால் பக்கத்தில் உட்காந்துக்கிறது, அவர் உங்களை பார்க்கவே மாட்டார், அப்படி திரும்பி நின்று தான் பேசிகிட்டு இருப்பார். அது கூட கொஞ்சம் கூட கூச்சப்படல. என்னடா ஒரு மனுஷன் இப்படி நிற்க வேண்டியவன் இப்படி நின்றுக்கிறானே, நம்ம வந்து சொல்லி என்னை மாற்றி விடுங்க. அது எதிர்கட்சி தலைவர்னே, அவர் முன்னாள் முதல்வர் வேறு, அது பதவிக்காத மரியாதை கொடுக்கணும்னா அது கிடையாது. அப்போ சிரிச்சுக்கிட்டு அந்த இதே பண்ண ஏதாவது ஒன்று பேசினா அதை வாழ்த்தி பேசுறது, இப்படிலாம் பண்ணுற ஒரு அதிமுககாரன் செய்யலாம். பாஜக கூட சேர்ந்துட்டு அண்ணாமலை கூட சேர்ந்துட்டு பண்ணதெல்லாம் ஒரு அதிமுக தலைவர் தான் இன்றைக்கி ஒருத்தர் சுற்றினுக்கிறாருல்ல, என்ன நடன்னு தெரியல. அவர் மனம் திறந்ததோட சரிண்ணே, மனம் திறந்தாரு, அதோட சரிண்ணே. 10 நாள் கொடுத்த கெடுலாம் முடிஞ்சு போச்சு. அது எங்கே போனாரு அவர் மனசுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார், இன்னொரு 10 நாள் பார்த்துக்குவோம் போ. 10 நாளுக்கு அப்புறம் 11 நாள் வெயிட் பண்ண படத்தில் வர்ற மாதிரி. ஆமாம், அப்புறம் இன்னொரு 10 நாள் கொடுத்துருவான் போ அப்படின்னு. இந்த குங்கில வரும்லண்ணே, 36 வயசு வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அந்த மாதிரி பழகி போயிடுச்சு. 10 நாள் அதெல்லாம் சரி, இது மாதிரி புறக்கணிப்பு பழகி போச்சு போ அப்படின்னு. இங்கே திமுகவில் போய் சேர போகிறாரு, பயங்கரமாக ஓயினாங்க, ஒன்றுத்தையும் காணோம். சேர்ந்தாரா சேர போகிறாரா இல்லையான்னு தெரில.
இன்னும் கொஞ்சம் பேரை திமுகலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்களெல்லாம். ஏன்னா நான் சொன்னேன்ல, எதை தின்றால் பித்தம் தெரியும், அதனால் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணி ஏடிஎம்கே வலுவிழந்து விட்டதுன்னு காமிக்கணும், நாங்கள் தான் ஸ்ட்ராங் காமிக்கணும். போனால் யாரும் பின்னாடி ஒருத்தர் கூட போலையாரு, டிரைவர் மட்டும் தான் போயிருக்காப்ல. நீங்கள் கூப்பிட்றாள் அப்படி வர்றாள் அப்படி தானே இருப்பான். பிஏ கூட இல்லாத ஆளுகளை கூட்டு போகிறாங்க. ஆமாம், பிஏவே டிஎம்கே இருந்தாங்கிறான். இப்போ அன்னூர் ராஜாவோட பிஏவாக இருக்கிற எல்லாம் டிஎம்கே, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான். அவங்க எல்லாம் திமுக, ஆல்ரெடி திமுக, அவங்க தான் கூட நின்றுக்கிறாங்க. மற்றபடி யாரும் கிடையாது, வேறு யாரும் கிடையாது, எல்லாருமே திமுகவினர். இவரு தான் மட்டும்தான் அங்கே போயிருக்கிறாரு. இவருக்கும் தளபதினு சொல்ல வரலையா? ஆமாம், டெய்லி உட்கார வச்சு பாடம் எடுத்துனுக்குறாங்க. தளபதி தளபதி, நேற்று வந்து சின்ன பசங்க தளபதி தளபதிந்து, உனக்கு வாயில் வரமாட்டேங்குதானே, எப்படி வரும்? அப்படி சொல்லி ஒரு அற்புதமான மனிதர்கிட்ட நீ இருந்து சின்ன வயசுலேருந்து பழகி வந்தாச்சு இல்லை, கண்டிப்பாக எம்ஜிஆர்னு வந்தாச்சு, திடீர்னு எப்படி மாறும்? கண்டிப்பாக. என்ன ஆர்எஸ் பாரதியா அவர்? உலகத்திலேயே உனக்கு என்ன கூட்டம் வருது, அன்னைக்கு எம்ஜிஆருக்கு என்ன கூட்டம் வந்துச்சு தெரியுமா? எங்கே போனாலும் பெண்கள் அலையா சாரி சாரியாக வருவாங்க. சாரி சாரியாக வந்தாங்களே சாரி கட்டிக்கின்னு. அப்போல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள். இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்தோன்னா சாரி சாரியாக வருவாங்க எம்ஜிஆருக்கு. நீலாம் யார்? அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய அந்த இது யாருக்குமே கிடையாது அப்படின்னு பார்த்து யோசிச்சாப்புல, ஐயோ நான் எம்ஜிஆர் சொல்லிட்டோம், உள்ளதுக்கு பங்கம் வந்துட போகுதுன்ட்டு. இன்றைக்கி எம்ஜிஆருக்கு வர்ற அளவுக்கு ஒரே கூட்டம் யாருக்கு வருதுன்னா நம்ம தளபதி ஸ்டாலினுக்கு தான் வருது, நம்முடைய முதல்வருக்கு தான் வருதுன்னு டப்புன்னு முடிச்சுட்டு இருக்காப்புல. அங்கே இருக்கிறவனே நம்பி இருக்க மாட்டான். என்னடா இட்லினா சட்னி கூட நம்பான்ற கதையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன இதுவா அன்வர் ராஜா? வராது. அது இயல்பில் பழகுனது வரணும். அதனால் தனியார் ரூம் போட்டு டெய்லி சொல்லி கொடுத்துனாராம் தளபதி தளபதி தளபதி. கண்டிப்பான இதை வந்து அவர் ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் அமித்ஷாட்ட அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் டிடிவி நீங்கள் போய் பாருங்கள், அவங்க உங்களுக்கு எதாவது சமாதானப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இவர் 2 கூட்டம் போட்டாங்களா? ஏன் போல? 2 விஷயந்தான். ஒன்று இவரை கூப்பிடல இல்லை பயந்துட்டு போகல, 2 தானே. ஆமாம், இவர் சொல்கிற மாதிரி கல்யாணமாக இருந்துச்சு, அன்னைக்கு தான் கறினாலாம், அன்னைக்கு கல்யாணமாக இருந்துச்சு, இன்னொரு நாள் காது குத்தாரு. அதனால் அண்ணாமலை மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார். இல்லை இந்த உனக்கு சில பேர் உருட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்னன்னு தெரியல. அதுக்காக கூட போய் சேர்ந்துக்கலாம். இல்லாட்டி அண்ணா நீங்கள் முன்னாடி போய் டிக்கெட் போட்டு வைங்க, நான் பின்னாடி வந்து விஜய் கூட சேர்ந்துக்கிறேன். அப்போவும் புஷியானந்த் சொல்லுவார், அண்ணாமலை நான் அமித்ஷா கிடையாது, வாய் தரக்கூடாது, முடியாது, கம்முன்னு எது கேட்டாலும் எங்கள் தலைவருக்கு என்னவோ தலைவருக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. அந்த மாதிரினா சொல்லு, சேர்த்துக்கிறேன். அப்போ கூட நாங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் யோசிப்போம், வர சொல்லுவோம். அதை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? ஏங்க அவங்க பிரச்சாரத்திலேயே எலெக்ஷன் முடியதை பற்றி கவலைப்படல. இப்படியே போனால் எலெக்ஷன் முடிஞ்சிடனா அதை பற்றி எங்களுக்கு எங்கள் தலைவர் வேலை கூட்டம் அதை பற்றியா? எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர், அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தமிழக மக்கள் சொல்லுங்கிறாங்க. அப்புறம் என்ன அண்ணாமலை அவங்க ஏன் ஜனநாயகனுக்காக ப்ரொமோட் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்களோட இந்த கூட்டத்தில் கம்மி ஜனநாயகம் ஓட்டுட்டு ஜனநாயகம் வந்துச்சா ஓடிச்சா ரைட்டு வரட்டா அப்படின்னு பார்ப்போறாரு. 1000 கோடி இதில் வந்துருப்பாரு, 1000 கோடி வந்துருப்பாருங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஜனநாயகம் ஒவ்வொருத்தரும் வரமாட்டேன் அரசியலுக்கு வரவான்னு ரஜினி ப்ரொமோஷன் பண்ணுவார். இவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கலாம். நல்லா இருக்குது இந்த யோசனை. கண்டிப்பாக. இது வந்து அவர் ரஜினி அவர்களை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ரெகுலராக ரஜினி அவர்களை மீட் பண்ணுறீங்க, அது பின்னணி என்னங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருந்தாப்புல. அதுக்கு அவர் ரஜினி என் குரு, நான் அவர் மாதம் 2 முறை சந்திப்பேங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இல்லை ரஜினியும் உள்ள எழுத்து போட்டுட்ருக்காங்க நம்ம மீடியாவுக்கு. இவர் ரஜினியை ஒரே இதில் வாரம் 2 முறை இவர் எங்கே போய் பார்த்துட்டு இருக்காரு? மாதம் 2 முறை சந்தி. ரஜினி தெரியுமான்னு கேட்டுருக்கோம். பாவம் அவர். சரி, அவரும் ஷூட்டிங் முடிச்சுன்னா என்ன பண்ணுவார்? ஆமாம், கண்டிப்பாக. எவ்வளோ நேரம் தான் ஒய்ஃப் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பார். யாரையா வர சொல்லி அவரும் யாரும் வரல வச்சிங்களா, ஏதாவது படம் போட்டு பார்க்குறது, அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணுறது, நல்லா நடிச்சிக்கிறேங்க வா எடுத்துக்கிறேங்க வா அப்படின்றது. அவன் உடனே என்ன பண்ணுவான், லோகேஷ் கனகராஜ் மாதிரி நெல்சன் மாதிரி கதை ரெடி பண்ணிட்டு போனால் தலைவர் நம்மள எடுப்பாருன்ட்டு அவன் 13லாம் போவான். ஆனால் இங்கே லோகேஷ் கனகராஜும் சரி நெல்சன் மற்றவங்களும் சரி அவங்களுக்குள்ள ஒரு கிச்சன் கேபினெட் மாதிரி இது, அதுக்குள்ளே லிங்க் ஆகணும். யார்? அனிருத்து, இந்த ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் மூலிமா தான் நீங்கள் ரஜினிக்கு டைரக்டர் ஆக முடியும். இவங்கெல்லாம் பிடிச்சிச்சின்னா ரஜினி சன் பிக்சர்ஸ் கூப்பிட்டு சொல்லுவார், இல்லை யார் எடுக்கிறாங்களோ அவங்க கூப்பிட்டு சொல்லுவார். இப்படி தானே தவிர இவர் கூப்பிட்டு கதை ரெடி பண்ணிட்டுருவார். இவங்க உளுந்து அடிச்சு போய் எழுதி எல்லாம் வேறு லெவலில் எழுதி கொண்டு வச்சுருப்பான். கூப்பிட்றேன் இந்த மாதிரியே 4-5 பேர் கதையோடு சுற்றினுக்கிறான். அப்போ அவருக்கு போர் அடிக்குதுல்ல. பழைய ஆளுக்கு ஃபங்க்ஷன் தண்ணி மேட்டராக பேசலாம், எது அது வேற போய் எது பேசலாம் எதுனா பிரச்சனை ஆகிடுது. ஏங்க அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த நோக்கமே மாறிச்சு. இசைஞானி இங்கினின்னு ஊட்டின்றதுலாம் ஒரே நாளில் உடச்சி விட்டாங்க. இல்லை அவர் போய் மேஸ்ட்ரோக்கு இசையமைச்சார், அப்படி அந்த சிம்போனி இசையமைச்சார், அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த போய்
தண்ணி அடிச்சு பேசினதை போய் பெருசாக்கிட்டாங்க கடைசியில் நம்ம ஆளுங்க. இளையராஜா ஒரு காதல் இருந்துச்சுன்றாரு பாரு, அது வேற பிரச்சனை. ஒருதலை காதல். நடிகையை பத்தி பேசின நடத்து. அதனால அவரு பாவம், அவரு இந்த சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் படம் நடிச்சுன்னு இருக்காப்புல. பணம் வரது இல்லை, பிரச்சனை இல்லைல்ல. கண்டிப்பா. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது யாராவது வந்தால் வாங்க பாப்பா ஒரு ஃபோட்டோ தானே தோல் மேலே கை போட்டு எடுத்து கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இவர் அண்ணாமலை அவரை குருன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா அவரை கொண்டு வந்தது அதுதானே. அவர் ரஜினி கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியில் ரஜினியை சொன்னார்ல, நான் ஒரு கை காட்டுவேன், அவர் தான் முதல்வர். அதனால் அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போது ரஜினி பிடிச்சிருந்தா ஏதாவது எங்கேயாவது மேலே கீழே பேசி கோபத்தை தனிப்பாரான்னு. ஆனால் நீங்கள் பண்ணுற வேலைலாம் என்ன நடக்குது? இது அதிமுக கூட்டணிக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை கண்டிப்பாக பிரச்சனை. இப்போ நாளைக்கு நீ என்ன தான் சரிப்பா அவர் சொல்லிட்டார், நான் அண்ணாமலை நீ இவ்வளோ தூரம் கேட்குற, உன்னை பார்த்தா நீயும் சொல்கிற, நான் என்ன பண்ணாலும் உனக்கு தான் கெட்ட பேர் வருது நீயும் சொல்கிற, அதுக்கோசரமே நான் சொல்கிறேன், நீ நான் சத்தாம்பா என்னப்பா பண்ணணும், இல்லைண்ணா கம்முன்னு நான் கூட்டணியில் வா, நான் பேசிக்கிறேன், நான் சீட்டு வாங்கி தரேன், அது கூட பரவாயில்ல. அது எப்படி சொன்னாரா, சீட்டுகள் குறைந்தாலும் பரவாயில்லை, எடப்பாடி இருக்கக்கூடாது. அது இப்போ அவர் சத்தம் அண்ணாமலை நீ எவ்வளோ கெஞ்சி கேட்டுக்கிற, சரி சீட்டு ஏதாவது பார்த்து பேசி விடு, என் கூட வேற கூட்டாளி வேற இருக்கிறாப்புல ஓபிஎஸ். ஆமாம், அவரை வேற இட்டாரணும், அவரெல்லாம் கொண்டு வந்து நான் பண்ணுறேன், சரி போய் பேசு அப்படின்னா அண்ணாமலை போய் பேசிட்டாருன்னா இவங்க 2 பேரும் சேர்த்துக்குவாங்களா கூட்டணியில்? இது நீ இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டே நீ போய் அண்ணாமலை பேசுவாராம், அவர் வர்றன்னு ஒத்துக்கிட்டா கூட அங்கே ஏற்றுக்குவாங்களா? நீங்கள் என்ன கொஞ்சம் நெஞ்சம் பேசிட்டீங்க. இந்த 1 மாதத்தில் அதிகமான 4 வருஷத்தில் பேசாத பேச்செல்லாம் பேசிட்டாரு. என்ன நினைக்கிறேன், 3 வருஷமாக எவனும் மைக் போடல, மனசில் கொட்டினதெல்லாம் கொட்டி தட்டாப்புல. அதனால் இந்த தனிப்பட்ட வன்மம்ன்றது நீங்கள் ஜானகி அம்மாவும் ஜெயலலிதாவும் அவ்வளோ தூரம் பிரிஞ்சு 2 பேர் சேர்ந்தாங்க. ஆரம் வீரப்பன் ஒரு பெரிய டீம், அந்த இந்த சைடு இளம் தலைவர்கள் KKS சார், திருநாவுக்கரசு, இவங்க எல்லாம் ஒரு டீமு. ஜேன்னு பிரிஞ்சு நிற்கிறாங்க. அணி ஜெயிக்குது. அதுக்கப்புறம் ஜானகி என்ன நினைக்கிறாங்க, ஜானகி அம்மா அதிமுக நிற்கணும், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜெயலலிதாவில் மட்டும்தான் அது முடியுது, அதனால் ரிட்டனாக எழுதி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்க ஒதுங்கிடுறாங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்றைக்கி அதிமுக தூக்கி நிறுத்துறதுன்னா யூனிட்டினா எடப்பாடி பழனிசாமின்னு வருது. அப்புறம் என்ன பிரச்சனை? இன்னொன்று ஜானகி அம்மாவுக்கு ஒரு நியாயம் இருக்குது, எம்ஜிஆருடைய மனைவின்னு. உங்களுக்கு என்ன சார் இருக்குது? ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உங்களை உள்ளே சேர்க்கல, கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட உடனே சேர்ந்த உடனே அப்புறம் இவர் உட்காந்து எப்படி அந்த இதை நிபந்தனைலாம் விதிக்கிறாரு, எடப்பாடி இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் அந்த கட்சி கண்ணப்படி செதறிச்ச அந்த அண்ணாமலையிலேருந்து ஓபிஎஸ் வரைக்கும் செதறி ஒன்றும் இல்லாமல் போனப்பெல்லாம் அதை ஸ்ட்ராங் பண்ணி இன்றைக்கி உறுதியாக நிற்கிதுன்னா அப்போ அதுக்கு காரணமான ஆளே இருக்கக்கூடாது. அப்போ யார் இருக்கணும்? என்ன கணக்கு இது? அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் என்ன அப்படியே பாஜகக்குள்ளே போய் அதிமுக உள்ளே வச்சிடலான்னு யோசிக்கிறீங்களா? எப்படி இது? இல்லை, முன்னாடியே இந்த ஸ்லீப்பர் செல்லுங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு ரொம்ப நாள் இழுத்துட்டு போனார். இப்போ அதுவும் இல்லை. அவருக்கு ஸ்லீப்பர் செல்லு அவர் கட்சியில் தான் ஸ்லீப்பர் செல் இருந்தது. அப்புறமா தான் தெரிஞ்சுது செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ் செல்வன், ஆளுநர் கட்சின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் செல்லு. அதனால் அது அவருக்கு அதான் என்ன சொல்கிறது, அந்த பத்திரிகையாளர் சந்திக்கிற இது தெரியும், அது எப்படி பேசணும்னு தெரியும், அது உருட்டியிருந்தார். லாஸ்ட்டில் ஸ்லீப்பர் செல்லே காமிக்கல, பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் காமிக்கவே. இந்த பாம்பு பாருங்க, இங்கே பாருங்க பாம்பு வருது, இவன் பாருங்க கீரி புள்ளே, 2 பேரும் சந்திச்சா பெரிய சண்டை நடக்கும், இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடுவேன் கீரி பாம்பு சண்டை. இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் பல தடவை பார்த்துக்கிறேன், கீரி புள்ளையும் பாம்பையும் சண்டை விட்டதே கிடையாது. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்ததே இல்லை. அந்த கதை தான் அந்த கதை. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே வந்துட்டே இருக்கேன். இப்போ இருக்கிற குற்றச்சாட்டு நம்மளுடைய இப்போ வைரஸ் ஃபீவர் பழந்துட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸா, அந்த வைரஸ் ஃபீவருக்குண்டான மருந்துகள் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும், 108 ஆம்புலன்ஸ் 60% மட்டும் தான் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கேன். இது எப்படி பார்க்குறீங்க? 108 ஆம்புலன்ஸை 60% வேலை செய்யும் போதே கூட்டத்துக்குள்ளே விட்றாங்க பாருங்க, அதை பெருசாக பார்க்குறேன். என்னென்னா நம்ம அந்த ராஜேந்திரன் அந்த ஆம்புலன்ஸ் சங்க தலைவர் தான் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 6000ல் 80%, 6000ல் 60% தான், 1300ல் 900 தான் வேலை செய்யுது, 60% தான் வேலை செய்யுது. அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா பழுது நீக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸு இன்னொருத்தருக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு எதாவது பண்ணிடும். இன்னொன்று ஆம்புலன்ஸுன்றது அது மாதிரி வேலைப்பளு அதிகமாக இருக்குது, தூங்குற நேரங்கள் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஓட்டுநர்கள்லாம் 8 மணி நேரன்றதே பெரிய விஷயம், சோர்வாயிடுவான். அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவர்னால் அவன் கண்டபடி ஓட்டி கொண்டு போய் சேர்க்குற வேலையை பண்ணணும்.
ஆமாம், குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே கொண்டு போகணும், நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போகணுன்னு. அப்போ அவன் வந்து ஓய்வே இல்லாமல் ஓட்டியிருந்தான்னா ஆகும். லைட்டாக அவன் போகிற வேகத்துக்கு வராசனை விட வண்டி கவுந்துடும், இல்லாட்டி விபத்து, பெரிய விபத்து ஆகிடும். லாங்லேருந்துலாம் வர்றாங்கன்னா அது அதை விட பெரிய விஷயம். என்ன சுகாதாரத்துறை என்ன இது கேட்டால் நாங்கள் வேறு லெவல் போயிட்டோன்றது. அவர் தான் பொருளாதாரம்லாம் பேசியிருந்தார்ல, 12% 13. ஏம்பா உன்னுடைய சுகாதாரத்துறை பேசினா அதை பேசியிருந்தார். அடுத்து வந்து இந்த வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா நீங்கள் பத்திரிகைகள் நான் சொன்னேன்ல எந்த விஷயம் தோறதில்லைன்னு. நீங்கள் ஒரு வாரம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வட சென்னையிலாம் கடுமையான காய்ச்சல். இது எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே காய்ச்சலில் அவ்வளோ பேர் வர்றாங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவில் ரிப்போர்ட் பண்ணப்படுறது இல்லை. இப்போ அரசு மருத்துவமனையிலே மாத்திரை இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு மாத்திரைகள் இதாக இருக்குன்றது. இது என்னென்னா இந்த மருந்து கொள்முதலுக்கு தனி ஒரு ஐஏஎஸ் இருப்பார். இந்த கொள்முதல் பண்ணி அங்கே போகிறது, இதை கண்காணிக்கிறது, இது வந்து முறையாக மருத்துவமனைகள் சரியாக செயல்படுதா, இந்த மாதிரி விஷயம். கவர்மெண்ட்டு மருந்து தனி இல்லை. நீங்கள் கவர்மெண்ட் மருந்து கொண்டு போய் தனியாலாம் மெடிக்கல் ஷாப்லேயே எங்கேயும் விற்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து முறையாக நடக்குதா? அப்போ கொள்முதலுக்குன்னு தொகை ஒதுக்குவாங்க, அந்த தொகைக்கு ஏற்ப கொள்முதல் செய்யப்பட்டதா, இதெல்லாம் யாருங்க கண்காணிக்கிறது? வெள்ளை அறிக்கை ஏதாவது இருக்கா? இல்லை எங்கே போட்டு கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது? இவர்கள் எல்லோரும் நீங்கள் கடந்த 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. பாஜக வஞ்சிக்கிறது, மத்திய அரசு நம்மளை நிதி கொடுக்கல, மத்திய அரசு நம்ம கொள்கை எதிரானது, இப்போ தமிழக மக்களுக்கு எதிராக பாஜக இருக்குது, மும்மொழி கொள்கை, மொழி திணிக்கிறாங்க, இப்போ இந்த கல்வி தொகை கல்வி இது ஒரு 6 மாதமாக போகாமல் இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு மோசமானதுன்றது. அதான் இன்னொரு விஷயம், இதை ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு கவர்மெண்ட்டு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13% நம்ம வந்து இதில் இருக்கிறோம், இந்தியாவிலே அதில் பெஸ்ட்டு இதில் பெஸ்ட்டுன்னுவாங்க. உயர்கல்வியில் இந்தியாவிலே நம்ம தான் இதுன்னு உயர்கல்வி இன்றைக்கி நாரிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க திரும்ப இவங்க மைக்கு போடுவாங்க, கேட்பாங்க, சொல்லுவாங்க, சொன்னோன்னே மைக்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. 4000 கோடி ரூபா செலவு பண்ணிங்களா, சென்னை சாலைகள் எப்படி இருக்குது, மழைநீர் வடிகால்னா சும்மா நீ உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னா சரிங்க சார் அப்படின்னு. இப்படி தான் இந்த 4 வருஷத்து 4.5 வருஷம் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனும் குறை சொல்ல முடியாத, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்குதுன்ட்டு இதுதான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பான தொடர்ந்து வந்து நம்ம திட்டக்குடியில் வந்து அவங்க உள்ள சேர்மனுக்கு எதிராக வந்து நம்மளுடைய கவுன்சிலர், காங்கிரஸ் கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், அதிமுக கவுன்சிலர் சேர்ந்து 17 பேர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க திமுக சேர்மனுக்கு எதிராக. இது என்னன்னா கோயம்புத்தூரில் நடந்துச்சு, திருநெல்வேலியில் நடந்துச்சு, காஞ்சிபுரத்தில் நடந்தது, புதுக்கோட்டையில் நடந்தது, இப்போ திட்டக்குடியில் நடந்துட்டு இருக்கு. ஒரு கவுன்சிலரில் கூட வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாத முதலமைச்சர் தலைமை என்ன கட்சி தலைமை. ஆனால் கட்சி அதிமுக இவர்களிடம் இல்லை, விழுங்கிறது, பாஜக கிட்ட இருக்குது, விழுங்குகிறாங்க. கட்சி கட்டுப்பாட்டில் யாரோ வெளியில் வராங்க. உங்கள் இதில் உங்கள் தலைமையை ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. திருநெல்வேலியில் மேயரை மாற்றணுன்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் நீங்கள் கட்சி தலைமை என்ன பண்ணணும்? கொன்றுவேன், எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிடுவேன், நான் கட்சி தான் உங்களுக்கு அங்கீகாரம், கட்சி தலைமைக்கு எதிராகவே நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லாமல் இவர்களுக்கு பஸ்ஸு ஏற்பாடெல்லாம் பண்ணி இன்பச் சுற்றுலா அனுப்பிச்சி விட்டாங்க. என்னென்னா கோரம் இல்லாமல் அதுக்கப்புறம் 6 மாதம் பொறுத்து தான் கொண்டு வரணும். அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் தான் சொல்கிறேன், திரும்ப சென்னை மாநகராட்சியில் 200 கவுன்சிலரில் 80 பேர் 90 பேர் தான் கலந்துக்கிறான். இல்லை, திருநெல்வேலியில் மாற்றி ஓட்டு போட்டவங்க மேலே இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எம்பி தொகுதியிலே அந்த இது துணை ஜனாதிபதி தேர்தலே மாற்றி ஓட்டுறாங்க. அதெல்லாம் வெளியில் வந்தால் தான் தெரியும் என்னன்னு. அதனால் இப்போ அந்த மாதிரி இவர்களும் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தலைமை, நான் வாட்டிலாம் நடப்பேன், நீ வாட்டு நீ நட, வாட்டெலாம் போட்டோம், அதிகாரிகள் வாட்டில் அதிகாரி நடப்பாங்க. என்னன்னா இப்போ நேற்று பார்த்தீங்களா கோர்ட்டில் கேஸுக்கு போயிருக்காங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்டில். இவர்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது, யாரை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. அப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இவர்களே கோர்ட்டுக்கு போயிட்டு. இல்லை, இந்த கவுன்சிலரும் சேர்மன் மேலேயோ மேயர் மேலேயோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது, எனக்கு கமிஷன் கொடுக்க மாட்டேங்க, எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேங்கான்னு சொல்லி வருது. ஆமாம், ஏன்னா மக்களுக்கு செயல்பட விட மாட்டேங்கிறான், அது வர மாட்டேங்கானே. அது எப்படி வரும்? கட்சி அப்படின்னா என்னென்னா கான்ட்ராக்டு, எதுக்கு வட்ட செயலாக வர்ற லோக்கலில் கான்ட்ராக்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஆளாகி பகுதி செயலாக ஆகணும். பகுதி செயலாக எதுக்கு வர்ற, அப்படியே இது பண்ணி எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், இல்லை மாவட்டம் ஆகணும். இதுதான் அவங்க லட்சியம். சரி, நீ என்னப்பா பண்ண? நான் கட்சி வேலை பயங்கரமாக பார்த்தேன். என்ன பண்ணேன்? காலைல கட்சி ஆஃபீஸ் போயிடுவேன், தலைவர் வருமா இது பண்ணுவேன், காருக்கு அதை திறந்து விடுவார், நான் நிற்பேன், வணங்க சொல்லுவேன்,
கூட்டங்களுக்கு Selfie போவேன், எடுப்பேன். ஆள் சேர்ப்பேன், அவ்வளோதான். வேற என்ன யாரையா போட்டு அடிச்சிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பாருங்க, நிறைய அரசியல்ன்றது இன்னைக்கு இப்படி தான் மாறி போச்சு. என்ன பண்ண ஏது பண்ண. கண்டிப்பாண்ணே. இதே கடந்து நேத்து புதுக்கோட்டையில வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய பதவி குடுக்கிறதா கரு பழனியப்பன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு திமுக மேடையில. இந்த இத எப்படி பார்க்குறீங்க? நானே கூட ஒரு தடவை சொன்னேன், கமல்ஹாசன் இன்னொரு கமல், இன்னொரு மக்கள் நீதி மையம் தான் தாவேக்கான்னு. இவர் இப்படியே போனாருன்னா ஒரு 20% வாங்குறா வச்சுக்கோங்க. இவருக்கு இப்போவே சலிச்சு போச்சு இவருக்கு. முதல்ல அரசியல் வர ஆரம்பத்தில் இருந்த இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா வேகமாக வந்து பல விஷயங்களை பேசி புதுசாக எடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு வெளியில் வர்றதுக்கும் சலிப்பு, ஜனங்களை சந்திக்கவும் சலிப்பு, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு பயம். சரி, இவர் தான் இப்படி இருக்காருன்னா கூட இருக்கிற தலைவர்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேர்தல்னு ஒன்று இல்லைன்னா இவர் வெளியே வருவாரா பிரச்சாரத்துக்கு? வாய்ப்பே இல்ல. அப்பவும் வரவே மாட்டாங்க. கமல் தானே இப்படி பண்ணியிருந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் ட்வீட் பண்ணுவார். அது பெருசா பேசும்போதெல்லாம். ஆமாம், அதோட வரமாட்டார், அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. என்ன அந்த கட்சியில் மற்றவங்க தான் பண்ணிக்கலாம், ம். இங்கே மற்றவங்க அதுவும் பண்ணக்கூடாது. நீ வந்துட்டா கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் தன்னெழுச்சியாக கீழே கட்சிக்காரர்கள் நான் அது பண்ண போகிறேன், இந்த போராட்டம் பண்ண போகிறேன்னா புஷி பர்மிஷன் கொடுத்தா தான். புஷி பர்மிஷனே கொடுக்குறது இல்லையா, கொடுக்காம இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பேர் நொந்து நூலாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த ஒர்க்கும் செய்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, கட்சியும் தயார்படுத்தலை. தேர்தல் மட்டும் எப்படி சந்திப்பீங்க? அப்போ தேர்தலில் தோத்துட்டு என்ன பண்ணுவார்? இப்போவே இந்த மாதிரி சிங்கம் புலின்னு கதை விட்டுனுங்கிறவர் தேர்தலில் தோத்துட்டா நான் கும்பகர்ணன்றுவார். ஆமா, முடிஞ்சு போச்சு. நான் வந்து ஒரு மன்னன், அந்த காலத்துலேருந்து கும்பகர்ண மன்னன். இல்லை அதிகபட்சமாக ரொம்ப போர் அடிக்குதுன்னா படம் இன்னும் 5 வருஷம் இருக்குதுப்பா, அப்புறம் ஜனங்க மறந்துடுவாங்க. சிங்கம் காட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா மறந்துடுவாங்க. அதனால் நீ வா, வருஷத்துக்கு 2 படம் எடுக்கலான்ட்டு படம் நடிக்க போயிடுவார். இப்படியே போனால் கட்சி என்ன ஆகும்? கட்சி ஒன்று ஆதவ அர்ஜுனா கையில் போகும், இல்லாட்டி அப்படி இப்படியே இருக்கும். ஒன்றும் இல்ல, அந்த இல்லாமல் கட்சியில இருக்கிறவங்கலாம் தொண்டர்களா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களாண்ணே? ரசிகர்கள் தானே. ரசிகர்களா? அப்ப எப்படி அது விஜய்க்கு மட்டும் தானே இருக்க வாய்ப்பு இருக்கும்? புஷிகிட்ட தான் மெயினாக இருக்குது. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. புஷியை மீறி விஜயை நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பழைய எம்ஜிஆர் படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு புரட்சி பண்ணி தளபதி ஆட்சி பிடிச்சிருவார்ல, ஆமா, அந்த மாதிரி. இங்கே தளபதியவே கவுத்திட்டு இவர் ஆட்சி பிடிச்சிருவார். கண்டிப்பா. இவர் கையில் தான் எல்லாமே இருக்குது. அடுத்த சொல்கிறேன், கூட்டத்திலேயாவது அவரு தொண்டர்களை பார்த்து ஐயா நான் பேசுறதையாவது கேளுங்க, அதுக்கப்புறம் சத்தம் போடுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதெல்லாம் அவரே சத்தம் போட்டு தானே இருக்குது. அவர் எங்கே பேசுகிறார்? கூட்டத்தை பார்க்கறதுக்கு மட்டும் தான் விஜய் வெளியே வராருன்னு நினைக்கிறது. கூட்டத்தை பார்க்குறதுன்றதை விட வேறு வழியில் பிரச்சாரம் பண்ணணும். தேர்தலுக்கு வாக்கு வாங்கணும், அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும். வேறு வழி இல்லாமல் வரேன்ட்டு வந்துட்டு நம்ம எல்லாம் கேட்கறதுனால வராரு. ஆமாம், இல்லைன்னா அதுவும் வரமாட்டாரு. வரமாட்டேன். அது உள்ள வீட்டில் இருந்தால் இன்னும் கூட கேட்டிருப்பாப்புல, வீடியோ மட்டும் போட்டுக்கலாமா வீட்டிலேருந்து அப்படின்னு. இல்லை தலைவரை கொஞ்சமாக நேரில் வந்து முகத்தை காட்டுங்க. இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது பேசுகிற பேச்சு, தப்பான தகவல் சொல்கிறது, ஜனங்க குறைவாக இருக்கிறது பார்க்குறது, இதெல்லாம் வந்து அவர் கோபத்தை தான் கொடுக்கும். ரெண்டாவது டயர்ட்னஸை கொடுக்கும். இந்த மாதிரி வந்துட்டு போகிறதெல்லாம் அதையும் அவர் விரும்ப மாட்டார். இப்போ கரூரில் போகிறாரு நாளைக்கு, ஏன் சேலத்தை மாற்றினாங்கன்னு தெரில. கண்டிப்பா. ஒருவேளை கரூருக்கு 30 விழாக்கு அப்போ இது பண்ணுறதுக்காக காட்டுறாரான்னு தெரில. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இவர் வந்து தேர்தலில் இது பண்ணி நடிக்க போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே போனால் என்ன ஆகும்? ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக கூட சேர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருப்பார். அதுக்கும் இவர் வரமாட்டார், புஷி கூட வரமாட்டார், மற்றவங்கன்னா கோடி மட்டும் வருங்க. ஏன் பிரச்சனைனா இவங்க கட்சி நடத்துறதுன்னா இப்போ கமல்ஹாசன் கட்சியில் கூட கொஞ்சம் பேர் பேசுறதுக்கு பேட்டி கொடுக்குறதுலாம் ரெடியாக ஆள் இருந்தாங்க. இங்கே அது கூட கிடையாது. கண்டிப்பாக. நன்றி நேரத்துக்கு.